ஹாய் காய்ஸ், தீபாவளிக்கு இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக வந்து ஆஃப்டர்நூன் குக் பண்ணோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாச்சு, ரைஸ் ஊற வச்சாச்சு, சிக்கன் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஆனியன் ரைத்தாக்கு வந்துட்டு பிரியாணிக்கு ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் 65க்கு அதை வந்து மசாலாலாம் போட்டு ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு ரெடி பண்ணிட்டோம். ஆயில் ஊற்றி அதுக்கான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டாச்சு. பிரியாணி ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்துட்டு மட்டன் குழம்பு வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. மட்டன் குழம்பு ரெடியாகி கொதிச்சிட்டு இருக்குது. ஸோ அதை கொதிச்சதுக்கப்புறம் அதை இறக்கி போட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு வந்துட்டு தேவையான எல்லா ஸ்பைசஸ்ஸு, கர்டு, ரைஸு எல்லாமே போட்டு மசாலா என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் போட்டு அதை வந்து ரெடி பண்ணிட்டுருக்கோம். ஸோ நான் வந்து டைம் லேப்ஸில் எடுத்துருக்கனால தான் ஸ்பீடாக போகுது. ஸோ உங்களுக்கு வந்து ரெசிபி வேணும் அப்படின்னா நான் இன்னொரு நாளைக்கு வந்துட்டு தனியாக வீடியோவாக போடுறேன். ஸோ இது ஒரு பக்கம் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு ஒயிட் ரைஸும் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டோம். ஸோ அது எதுக்காக அப்படின்னா ரசம் அது மாதிரி லாஸ்ட்டாக பிரியாணி சாப்பிட்றதுக்காக அது ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் பிரியாணியும் விசில் வச்சு வச்சாச்சு. இன்னொரு பக்கம் வந்துட்டு 65 வந்து பொரிச்சிட்ருக்கோம். பாய்.